வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்டிங் டைரி. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. சில பேருக்கு வந்து ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்ணினா குளிர்ச்சி ஆகிடும். ஸோ கோல்டு, சைனஸ், ஹெட்ஏக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கோல்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஸ்மெல் வர ஹேர் பேக்ஸையும் குளிர்ச்சியான ஹேர் பேக்ஸையும் அப்ளை பண்ணக்கூடாது. அதில் முக்கியமாக ஆனியன், வெந்தயம், ஆல்மண்ட் கம் அதாவது பாதாம் பீசன், கார்லிக், ஹென்னா அதாவது மருதாணி இந்த மாதிரி இன்கிரியன்ஸ் உள்ள ஹேர் பேக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். பட் வெந்தயம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் பேக்ஸை மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சைனஸ் கோல்ட் ஃப்ரெண்ட்லி ஹேர் பேக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 ஹேர் பேக்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரியன்ட் மீடியம் சைஸ் பனானா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்கிரியன்ட் ஆலிவேரா ஜெல். நான் வந்து ஸ்டோர் பாட் ஆலிவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்கிரியன்ட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் அதாவது செம்பருத்தி பூ. இதை ஒரு 3 ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் பேக் ரெடி. இது நம்ம ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிற இன்கிரியன்ட் கோகனட். இது வந்து ஒரு ஆஃப் மூடியிலையும் பாதி கோகனட். இதை இப்போ கிரைண்ட் பண்ணி கோகனட் மில்க் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் செகண்ட் இன்கிரியன்ட் ஆலிவேரா ஜெல் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்கிரியன்ட் கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை. இதை ஒரு 2 கொத்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம செகண்ட் ஹேர் பேக் வந்து ரெடி. இந்த ஹேர் பேக் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த ஹேர் பேக் நம்ம ஹேர் ரூட்ஸையும் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஹேர் பிரேக்கேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி டைரெக்டாக ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 ஹேர் பேக்ஸுமே நம்ம ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப நல்லா ப்ரொமோட் பண்ணும். இந்த ஹேர் பேக்ஸ், ஹேர் ஆயில், ஹேர் சீரம், ஹேர் ஸ்ப்ரே, ஷாம்பு இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் 7 days ஹேர் கேர் ரொட்டீன்னு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thank you.